பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர மறுபடியுமாய் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நான் நன்றி அறிதலுள்ள உள்ளத்தோடு கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்கள் கோருகிறேன். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அவைகளை தியானிக்கும் பொழுதும் சில காரியங்கள் நாம் கட்டாயமாய் செய்ய வேண்டியவைகளும் அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியவைகளும் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது மனதில் கொள்ள வேண்டும். வாசிக்கிற வார்த்தைகள் ஏதோ இது என்னுடைய வாசிப்பு நேரம், இது என் வேத வாசிப்பு நேரம், அல்லது நான் இப்பொழுது படிக்கிறேன், அல்லது இவைகளை நான் இப்பொழுது அறிந்து கொள்ளும்படியாக உட்கார்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலையை விட படிக்கிறவைகள் அவைகள் நமக்கு தெரிந்து கொண்டவைகள் அல்லது நம்மோடு இடைப்படுகிற வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதற்கு முதலாவது நாம் பழக்கம் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். அப்படி நாம் கை கொள்ள பழக்கம் நிறைந்தவர்களாய் மாறுவோமானால் இந்த வேத வசனங்கள் அப்படியே நம்மில் பலிக்க தொடங்கி விடுகிறது. சில சந்தர்ப்பத்தில் சில வேத காரியங்கள் அல்லது வேற காரியங்களை நாம் கேட்கும் பொழுது சிலர் சொல்வார்கள், அது இஸ்ரவேலருக்கு மட்டும், இந்த வார்த்தைகள் யூதருக்கு மட்டும், எப்பொழுது சொன்னார், யாருக்கு சொன்னார், ஏன் சொன்னார், இப்படி சில கேள்விகளை எல்லாம் கேட்டு அவைகளை செய்கிற காரியங்கள் உண்டு. எப்படி யார் எதை செய்தாலும் நான் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு நான் உடனாளி, பங்காளி, சொந்தக்காரன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டதால், விளக்கரையமாய் வாங்கப்பட்டதால், மீட்டெடுக்கப்பட்டதால் என்னை என் பிதாக்களின் சந்ததியோடு சேர்த்து அவர் வைத்தார். சகல சுதந்திரத்திற்கும், ஆபிரகாமுக்குள் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்கும், அவருடைய பிதாக்களுக்கு அதற்கு பின்பு வந்தவர்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளுக்கும், எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும், எல்லா வேத வசனத்தின் உறுதிமொழிகளுக்கும் நானும் சொந்தம் என்கிறதை முதலாவது ஒரு கர்த்தருடைய மனுஷன் முற்றிலும் அறிந்து கை கொள்ளவும் வேண்டும், அவைகளை அனுபவிக்கிறதுக்கு ஆயத்தப்படவும் வேண்டும். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் கலாத்தியரின் புஸ்தகம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர் என்று தேவனை குறித்து ஒரு அருமையான பெயர் எழுதி ஒரு பெயர் வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தேவனை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவருடைய பெயர், அவருடைய காரியங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள், அவரை குறித்து எழுதினவைகள் எல்லாம் ஏராளமாய் காணப்பட்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லி அனுப்புகிறார். உங்களுக்குள் ஆவியை கொடுத்து உங்கள் தேவன் யார் தெரியுமா? அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறது போல கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன், நீங்கள் பற்றி கொண்ட தேவன், நீங்கள் மனதார கை கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவன் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் செய்கிறவராம். வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆதி காலத்தில் அற்புதங்கள் என்று சொன்னாலே நாம் இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற பெரிய காரியங்கள் நடந்ததை நாம் அறிவோம். உலகம் கேட்டிராத, உலகம் உண்டானது முதல் நடந்திராதவைகள் எல்லாம் தேவனுடைய கரத்தினாலே செய்யப்பட்டது என்பதை நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அவைகளின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். இவைகள் நம்முடைய தேவனால் மாத்திரம் கூடும் என்று அறிந்திருக்கிறோம். காரணம், தீர்க்கதரிசிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் காலங்கள் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து பாருங்கள். அதற்கு பின்பு வந்தவைகள் கூட இன்றைக்கு வரைக்கும் அவ்வளவு பெரியவைகள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அதிலும் பெரிதானவைகளை நாம் செய்ய கேட்டிருக்கிறோம். ஆனால் மோசே சொல்லும் பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் தீர்க்கமாய் ஒரு காரியத்தை சொன்னார். தேவரீர் உமக்கு ஒப்பானவன் யார்? ஒரே வரியாய் சொல்லி முடித்தார். அதில் அற்புதங்களை செய்வதில், அதிசயங்களை செய்வதில்,
மகத்தான காரியங்களை செய்வதில் உமக்கு நிகரானவர் யார் என்று கேட்டார். இந்த கேள்வி ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கிறது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை எவ்வளவு உணர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அந்த உணர்ந்த உணர்வு அவரை அப்படி ஒரு கேள்வி கேட்க செய்தது. ஆகவேதான் சங்கீதம் 105:6 தாவீது சொன்னார், அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லுவார்கள், அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள். ஏன் நினைவு கூறும்படி சொல்லுகிறார் இந்த அற்புதங்கள் என்றால், அன்றைக்கு அந்த அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு, மற்றொன்று நம்புகிறதற்கும் இவைகளின் மேல் பற்றுதலாய் இருப்பதற்கும் இவைகளை நமக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு உரிய காரியங்களை சொல்லுவதற்குமாக அவர் உங்களுக்கு ஆவியை அளித்து என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு இருக்கிற அந்த பாகம் மிகவும் ஆச்சரியமானதாய் நமக்கு தென்படும். ஏன் இந்த ஆவியை அனுப்பினார் என்றால், தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் எழுதின காரியங்கள் அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சொல்லும் பொழுது ஒரு நேர்த்தியான வார்த்தையை சொன்னார், இது காகிதத்தினாலும் மையினாலும் அல்ல, ஆவியினாலே உங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டவைகள் என்று கொரிந்தியரின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை சுட்டி காட்டினார். அப்ப எனக்குள்ளே அற்புதங்களை செய்யும்படியாக ஒரு வல்லமை இருந்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுது செய்யலாம் என்கிற ஏக்கத்தோடு. அதுதான் இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம். எப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யலாம்? அவர் அற்புதத்தை செய்ய எதிர்பார்ப்பாரானால் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியத்தையும் கவனியுங்கள். அவர் அற்புதத்தை செய்ய எதிர்பார்ப்பாரானால் அற்புதம் நடக்கத்தக்க ஒரு சம்பவமும் என்னில் இருக்க வேண்டும். சில நேரத்தில் சோதனை என்று எண்ணுகிறோம். சில நேரத்தில் என்ன செய்தது, இப்படி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், பார்க்கலாம், அப்படி அவர் மேலே சில காரியங்களை சொல்லுகிறோம். இன்னும் சில நேரம் வரும்பொழுதெல்லாம், யார் செய்யாத பாவத்தை நான் செய்துட்டேன், யார் சொல்லாத வார்த்தையை நான் சொல்லிட்டேன், யார் காணாதன்னா வழக்கமாக என்னுடைய தசமபாக ஆண்டவருக்கு, என்னுடைய ஊழிய காரியங்களில் கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் ஆண்டவருக்கு, நான் இப்படி எல்லாவற்றையும் ஒதுக்கி ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்குள் இந்த சம்பவங்கள் இப்படி இருக்கிறது, காரணம் என்ன? இப்படி சில நேரத்தில் ஊழியங்களை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கலங்க தொடங்கி விடுகிறார்கள். எப்படி எப்படி ஏன் இது, ஏன் இந்த சம்பவம் என்று இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமை தெரியும். ஒவ்வொரு சமயத்திற்கும் அவர் சொல்லுகிற காரியங்களை நம்முடைய மனதிற்குள் நாம் கொண்டு வர வேண்டும். வாக்குத்தத்தங்களை அப்படியே எண்ணி பாருங்கள். நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். நினைவு கூறுவதற்கு என்ன? அவர் செய்தார் என்பதை அல்ல, செய்வதற்கு முன்பு இருந்த நிலைமையை எண்ணி பாருங்கள். அவர் அற்புதத்தை செய்வதற்கு முன்பு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்கிற அற்புதம் நிறைவேற்றப்படுகிறது. அது நடந்தது, நாம் அதை தியானிக்கிறோம். பல நேரங்களில் தனித்தனியாய் அக்கக்காய் பிரித்து பிரசங்கிக்கிறோம், நல்லது. ஆனால் அவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அதற்கு முன்பு இருந்த நிலைமை எப்படி இருந்தது? அந்த நிலைமை தான் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிக்க வேண்டிய, கொள்ள வேண்டிய காரியம். ஒரு அற்புதத்தை அவர் செய்வதற்கு, அற்புதம் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள், அற்புதம் செய்வதற்குரிய சூழ்நிலைகள், அற்புதம் செய்வதற்குரிய அங்கிருக்கிற காரியங்கள் அப்படி காணப்பட்டது. 2 கண்களும் இழந்த ஒருவன் அவருக்கு முன்பாக நின்றான். நாம் அறிவோம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில். சேற்றை பூசினார், கழிவு சொன்னார், அவன் சுகமானான். அந்த ஒரு வார்த்தையில் அந்த வேதபாகம் முடிகிறது. ஆனால் இந்த அற்புதத்தை செய்வதற்கு ஏற்கனவே அந்த சூழ்நிலைகள் அங்கு இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய நினைவிலே கொண்டுதான் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் சேர வேண்டும். நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறது உண்மை, ஆனால் அற்புதம் நடக்கத்தக்கதாக என்னிலும் ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய ஜனங்கள் துக்கமா எண்ணி விடுகிறார்கள், வேதனையா எண்ணுகிறார்கள். ஒரு புறத்தில் சோதனை என்கிறார்கள், மற்றொரு புறத்தில் கர்த்தர் என்னை கடிந்து கொள்ளுகிறார், நிந்திக்கிறார், அல்லது கர்த்தர் என்னை சரிப்படுத்துகிறார். இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி
நம்மை தேற்றுகிறோம், நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிறோம். அது நல்லது, அது ஒரு விதத்தில் மிகவும் நல்லது. ஆனால் அதிலும் அற்புதங்கள் நடக்கத்தக்கதாகவே சில காரியங்களை தேவன் செய்யும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியா, எலிசா 2 பேரும் கடந்து போனார்கள். எலியா தன் சால்வையை முறுக்கி ஆற்றை அடித்தார், 2 பிளந்தது. அவர் 2 பேரும் அக்கறைக்கு போனார்கள். ஆனால் எலியா எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு எலிசா திரும்பி வருகிறார். வரும்பொழுது எலிசா சாதாரணமாய் ஒரு காரியத்தை செய்யவில்லை. அவர் செய்த காரியங்களை பாருங்கள். வஸ்திரத்தை முறுக்கி ஓங்கி தண்ணீரை அடித்தார். ஆனால் அடிக்கிறதுக்கு முன்பு சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே? ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ எலியாவின் தேவன் எங்கே என்கிற கேள்வியினுடைய முழுமை என்னவென்றால், ஏற்கனவே உமக்கு ஒப்பானவர் இல்லை என்று மோசே சொல்லிவிட்டார். ஏற்கனவே அற்புதங்களை செய்வதில் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிற எல்லாவற்றிலும் அடையாளங்களை செய்வதற்கு உமக்கு நிகரானவர் யார் என்கிற கேள்வியை கேட்டார். இவைகளை அறிந்திருந்த எலியாவும் எலிசாவும் கடந்து போகும் பொழுது எலியாவுக்கு தேவன் செய்ததை கண்ணார கண்டார். கண்டவர் தான் கேட்கிறார், அந்த அடையாளத்தை நான் பார்க்கும்படி இன்னும் ஒரு முறை அவர் எங்கே இருக்கிறார்? ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப எலிசாவிற்கு அடையாளத்தை காண்பிக்கிறதற்கு அல்லது அற்புதத்தை காண்பிக்கிறதற்குள்ள சூழ்நிலை ஒன்று அங்கே இருக்கிறது. கிதியோன் இடத்துல தேவதூதன் பேசினார். அவர் பேசும் பொழுது அவர் கேட்கிறார், பராக்கிரமசாலியே, கூப்பிட்டு அவரோடு கொஞ்சம் பேசும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆடி போனார். அவர் கேட்பது, கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தால் எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். இந்த கேள்வியினுடைய முழுமை என்ன? அற்புதம் நடக்கத்தக்க வேண்டிய கட்டாய நிலை அவர்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தில் காலூன்றி நிற்பதற்கு, விசுவாசத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நடப்பதற்கு, அல்லது தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு கூட இந்த வேதத்தை கையில் எடுத்து வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கொஞ்சமும் கலங்க வேண்டாம். அடுத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து தன்னுடைய மகத்துவங்களை உங்களோடு இருக்கிறதை நிரூபிக்கும்படியாக அற்புதங்கள் நடப்பதற்குரிய சூழ்நிலைகள் நிச்சயமாய் நமக்குள் வந்தே தேரும். இந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகள் என்றுதான் கணிக்க முடியாது. கொடிதான நோயை போல, கொடிதான பலவீனங்களைப் போல, சங்கடம் நிறைந்த அனுபவங்களைப் போல, தனிமையாய் கிடக்கிற சூழ்நிலையைப் போல, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையைப் போல, அடுத்து நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவில்லை, என் வாழ்க்கையை நான் நடத்துவதற்கு, என் வாழ்க்கையை கட்டுவதற்கு, என் வாழ்க்கையை மறுபடியும் நான் காலூன்றி நிற்பதற்கு எந்த விதத்திலும் எனக்கு காரியங்கள் தோன்றவில்லை. அதற்குரிய ஒரு அறிகுறியும் எனக்கு காணவில்லை. இவைகள் நிச்சயம் நடந்தே தீரும். சொல்லிவிட்டார், புறப்படப்பா, கடுமையான மழையை நான் உண்டு பண்ணுகிறேன். எவ்வளவு நாள் அடைத்து வைத்தது போதும். தேவ சத்தத்தை கேட்டார். வானம் திறக்கப்படும், இனி மழை வரும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மழை வருகிறதற்குரிய எந்த அறிகுறியும் ஏலியாவின் கண்களுக்கு தென்படவில்லை. அற்புதம் நடந்தே தீரும் என்பது உண்மை, அதிசயம் நடந்தே தீரும் என்பது உண்மை. ஆனால் எலியாவின் கண்களுக்கு ஒன்றுமே தென்படவில்லை. உள்ளங்கை அளவு மேகம் வெளிப்படும் வரைக்கும் எத்தனை முறை தன் முழங்காலில் தலைப்படும்படியாய் குனிந்து ஜெபித்தார் என்று எழுதின வேத வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். இவைகளெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதும், இவைகளெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியவைகளும், இவைகளெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டிய காரியங்களாய் அடைந்து இருப்பதால் நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தில் கால் ஊன்று நிற்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். பல காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கட்டும், ஏதும் நாம் காதில் போட வேண்டாம். நமக்கு தேவை நம்முடைய விசுவாசத்தில் கால் ஊன்றி நிற்பதுதான். நமக்கு தேவை நம்முடையவர் அற்புதராய் நிற்கிறார், அவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பார்ப்பதுதான். நமக்கு தேவை அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக மகத்துவம் உள்ள கிருபைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிரியைகளையும் கிருபைகளையும் நான் பெற வேண்டும் என்பதுதான் முழுமையான ஒரு நோக்கத்தோடு அடியெடுத்து வைப்போமானால்
மரணமே ஆனாலும் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். அற்புதத்தை செய்கிறவர் நிச்சயமாய் செய்தே தீருவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ விதமான காரியங்களை உறுதியாய் அவைகளை என்னால் சொல்ல முடியும். காரணம், தேவன் தமது மகத்துவமுள்ள கிருபைகளை செய்வதற்கு இடமுண்டாக்குகிறார். அவர் இடமுண்டாக்கி அவரே செய்கிறார் என்று சொல்வதை விட, எனக்கு எங்கெல்லாம் இடம் உண்டாக்கப்படுகிறதோ, நான் எங்கெல்லாம் அற்புதங்களை காணப்படத்தக்கதான இடத்தை உண்டாக்கி கொள்கிறேனோ அங்கெல்லாம் தேவன் அற்புதங்களை நடத்தி விடுகிறார். எங்கெல்லாம் இந்த கேப், எங்கெல்லாம் இந்த காரியங்கள், எங்கெல்லாம் இந்த போராட்டங்கள், எங்கெல்லாம் இந்த சங்கடங்கள், எங்கெல்லாம் இனி கால் ஒன்றி நிற்க முடியாத நிலைமைகள், எங்கெல்லாம் இனி வேதனை உள்ள நேரங்கள், எங்கெல்லாம் இனி குறைவுள்ள நேரங்கள், எங்கெல்லாம் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத நேரங்கள், எங்கெல்லாம் இனி சங்கடமான சூழ்நிலைகள், எங்கெல்லாம் நமக்கு எது எது இல்லை, எங்க குறைவு, எங்க ஆபத்து என்று சொல்லுகிற நேரங்களில் எல்லாம் அந்த இடத்தை நிரப்புவதற்காக எனக்குள் ஒரு ஆவியை அளித்திருக்கிறார். நேர்த்தியான ஒரு பாகத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதின அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இங்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் எழுதின அந்த வார்த்தையை நீங்கள் நினைக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு ஆவியை அளித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு ஆவி அளிக்கப்பட்டாயிற்று. அளிக்கப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ளே நிற்கிறார். எதற்காக என்றால், எந்த இடத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை அறிந்து எனக்காக வேண்டுதல் செய்ய. அதை மறுபடியும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, சோர்ந்து போக வேண்டாம், தைரியப்படுங்கள். வேத வசனங்களை கை கொள்வதல்ல, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நான் கேட்டேன், எனக்கு பிரசங்கித்தார், அருமையாக இருந்தது. அந்த பிரசங்கம் இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படி சர்ச்சை விட்டு வெளியே வரும்போதே சொல்லிட்டே வெளியில் வந்துடுவோம். அவர் சொன்னதெல்லாம் போயிடும். ஏதாவது குட்டி குட்டி கதைகள் சொல்லுவாங்க. அந்த குட்டி கதைகள் மட்டும் மனசை விட்டு நீங்காது. அதையே சொல்லி சிரிப்போம், அதையே சொல்லி யோசிப்போம், அப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் அந்த இடைப்பட்ட உதாரணத்தை சொல்லி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாரே, அந்த வார்த்தை நமக்கு மனசில் இருக்காது. அது இல்லாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் மாட்டோம். கேட்டோம், அவ்வளோதான், போயிருக்கிறோம், அது கொஞ்சம் ஆகட்டும், பார்க்கலாம், இது இப்போ முடியுமா, இப்படி நாம் சில நேரத்தில் சொல்லி நாம் கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தையே வீணடித்து விடுகிறோம். கீழ்ப்படிய வேண்டிய வேதவசனத்தையே நாம் மறந்து விடுகிறோம். இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அற்புதம் நடக்கவில்லை, இன்னொருவரை அற்புதம் செய்ய சொல்லும்படி எதிர்பார்க்கிறோம். யார் சொன்னா கேட்பாரு ஆண்டவர், அதற்கு கணிக்கிறோம், உட்காருகிறோம். யார் சொன்னா கேட்பார், யார் சொன்னா கேட்பார், எவ்வளோ பெரிய ஆள் சொன்னா கேட்பார், எவ்வளோ பெரிய சபை உள்ள ஆள் சொன்னா கேட்பார், எவ்வளோ பெரிய வயதானவர் சொன்னா கேட்பார். இது எல்லாத்தையும் கணிக்கிறோம். அப்புறம் அவர் சொல்லி கேட்கலன்னா 2-3 பேர் இடத்துல மறுபடியும் சொல்லுவோம். ஒருத்தர் சொன்னார், ராத்திரி சொல்லிட்டோம், அவர்கிட்டையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 14-15 பேர் இடத்துல எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருவாங்க. இப்படி இருக்கு. இந்த இடைவெளி எனக்குள்ளே இருக்கிறவரை அற்புதத்தை செய்யும்படி எனக்காக வேண்டுதல் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நான் அவருக்கு கீழ்ப்படியாததால் எனக்கு சிபாரிசு தேடிக்கொண்டு போகிறேன். இதுதான் ரகசியங்கள். இந்த சிபாரிசு தேடிக்கொண்டு போவதால் சில வேளை நடக்கலாம், சில வேளை நடக்காமல் போகலாம். ஆனால் அற்புதங்களை செய்யும்படி எனக்குள்ளாகவே ஒரு ஆவியை அனுப்பி எனக்குள்ளாக இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறவருக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. அவருக்கு நான் கீழ்ப்படுகிறதில்லை. அவரோடு நான் எப்பொழுது நெருங்கி பழகுகிறதில்லை. அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறதில்லை. முழுமையாய் ஒப்புக்கொடு என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அருமை ஆண்டவருக்காக எந்த காரியங்களையும் அற்பமாய் எண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இந்த அனுபவம் தான் அர்ப்பணித்தலுக்கு அடையாளம். எல்லாம் அற்பமாய். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அதன் மேல் நான் அவ்வளவு கவனம், அதன் மேல் எனக்கு அவ்வளவு நாட்டம், அதன் மேல் எனக்கு அவ்வளவு ஆசை, அதன் மேல் எனக்கு அவ்வளவு போராட்டம் நிறைந்த அனுபவங்கள் இல்லை. எல்லாவற்றையும் ஒதுக்குகிறேன். அந்த அனுபவம் அர்ப்பணித்தலும் ஒப்பு கொடுத்தலும் உள்ள அனுபவங்கள். அந்த அனுபவங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் மகன் இதை எனக்கு செய்து காண்பிப்பாரா,
இப்படி எனக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொடுப்பாரா? இந்த சூழ்நிலை வரும்பொழுது திடனாய் நிற்பாரா? இந்த நிலை வரும்பொழுது உறுதியாய் நிற்க முடியுமா? இந்த காலத்தை அவர் எதிர்பார்க்கிறார் விசுவாசிகள் ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேறு வசனங்கள் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதுனால அல்ல, வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீர் அன்றைக்கு இப்படி சொன்னீர், இந்த காரியங்களை ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறதற்கல்ல. இந்த காரியத்தை நிமித்தம் இப்படி நடந்தது, ஏன் இன்றைக்கு அதை செய்ய முடியாது, அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறேன், யாருடைய பாவம் என்று குலுக்கு சீட்டு போட்டு கேட்கிறதற்கல்ல. எனக்கு கிடைத்திருக்கிற உபத்திரவ நேரம், சோதனை நேரம், கலக்கத்தின் நேரம், கண்ணீரின் நேரம், மனவேதனை நேரம், சங்கடத்தின் நேரம், குறைவின் நேரம், இந்த நேரங்களில் கிடைத்திருக்கிற இந்த இடைவெளி ஆசீர்வாதத்திற்கும் என்னுடைய துக்கத்திற்கும் இருக்கிற இந்த இடைவெளி, தீராத இந்த இடைவெளி தேவனுடைய அற்புதங்களை செய்வதற்கு காண்பிப்பதற்காக, தேவனுடைய மகத்துவங்களை காண்பிப்பதற்காக எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னிலே விண்ணப்பம் பண்ண தொடங்க வேண்டுமாம். அவர் விண்ணப்பம் பண்ண வேண்டுமானால் அவருக்கு உதவியாய் நானும் என்னுடைய முழங்கால்களை ஊன்ற வேண்டியது அவசியம். என்னுடைய ஜெப நேரத்தை தனிப்பட்ட முறையில் ஒதுக்குவது அவசியம். நான் எப்படியெல்லாம் தனிப்பட்ட முறையில் என் நேரத்தை ஒதுக்குகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்காக வேண்டுதல், பெருமூச்சகளோடு வேண்டுதல் செய்கிறார். எதற்காக என்றால், கொஞ்சம் அற்புதம் செய்கிற இடைவெளி இருக்கு, இந்த அற்புதத்தை அந்த மகனுக்கு செய்யுங்க. பிரசவம் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், இனி என்ன செய்வதென்று தெரியுமா தவிக்கிறாங்க. இடைவெளி கொஞ்சம் இருக்குப்பா, ஒரு அற்புதத்தை செய்து கொடுங்க. இப்படி ஒரு தவிப்பான நேரம், எழுந்து கூட உட்கார முடியாமல் நிலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்க, ஒரு அடையாளங்களை காட்டுங்க. உம்முடைய பிள்ளைகள் அடையாளம் காணட்டும், உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை பார்க்கட்டும். அப்படி சொல்லி ஜெபிக்கிற தேவனுடைய ஆவியானவரை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை முழுமையாய் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே பதித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் முழங்கால் என்னென்றாலும் சொல்லுங்கள், எனக்குள் ஆவியை அளித்திருக்கிற தேவனாய் கர்த்தாவே, நீர் அனுப்பின ஆவியானவரோடு இணைந்து நான் இருக்கிற அனுபவத்தை எனக்கு கொடுங்க. அது இல்லாமல் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆவி அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அற்புதத்தை பார்க்கட்டும், ஒவ்வொரு நேரத்திலும் நான் அற்புதத்தை பார்க்கட்டும். தேவைப்படும் பொழுதெல்லாம், என் வாழ்க்கையில் தேவை என்று ஒன்று வரும் பொழுதெல்லாம், என்னுடைய சுய பலத்தாலும் மற்ற பலத்தாலும் மற்ற காரியங்களாலும் அல்ல, உம்மாலே நான் அற்புதத்தை பார்க்கட்டும், உம்மாலே நான் அதிசயத்தை பார்க்கட்டும் சொல்லி ஜெபிக்க தொடங்குவோமானால் நிச்சயம் அற்புதங்கள் நடந்தே தீரும். அது வேதத்தினுடைய உண்மை. அந்த கரத்தில் நம்மை தருவோமா? நல்ல பிதாவே, வேத வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள்ளே ஆவியை அணித்த அற்புதங்களை செய்யும்படி எங்களுக்காக காத்திருக்கிறவர் என்று நாங்கள் இப்பொழுது வேதத்தில் அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் சொன்னார்கள், அவர் அடையாளங்களை அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். உபத்திரம் வரும்பொழுது, நெருக்க வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அன்றைக்கு அற்புதங்களை செய்தவர் என்றைக்கு செய்வார் என்கிற ஒரு தன்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அதோடு எங்களுக்குள் ஆவியை அளித்தவர், இந்த ஆவியினாலே நாங்கள் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக எங்களுக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற ஆவியானவராய் எங்களுக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க. விஷயம் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை விட்டு நீங்காததாய் போராடி ஜெபிக்க, கொஞ்ச நேரம் ஆனாலும் நாங்கள் தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கிடைத்தால் அது அற்புதமாய் மாறட்டும். எதிலெல்லாம் எங்களுக்கு நெருக்கமும் மனக்கலக்கமும் போராட்டமும் சங்கடம் என்கிற ஒரு நிலை உருவாகிறதோ அங்கெல்லாம் ஒரு அற்புதத்தை நாங்கள் காணட்டும். எப்பொழுதெல்லாம் மனசளிப்போ அப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும். எப்பொழுதெல்லாம் மனசங்கடமோ அப்பொழுதெல்லாம் அற்புதத்தை பார்க்கட்டும். எப்பொழுதெல்லாம் வேதனையோ அப்பொழுதெல்லாம் அற்புதத்தை பார்க்கட்டும். அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்க்க உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடும் ஆசீர்வதியும் கிருபைகளால் நிறையும். இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. நமக்குள்ளே ஆவியை அணித்த அற்புதங்களை செய்யும்படியாய் நிமிஷந்தோறும் காத்துக் கொண்டிருக்கிறவர், இமைப்பொழுது தோறும் காத்துக் கொண்டிருக்கிறவர் உங்களுடைய எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து தமது மகிமையை விளங்க பண்ணுவாராக. ஆமே ஆமே.